இன்றைக்கி எக் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 10 பூண்டு பல், 1 துண்டு இஞ்சி, 4 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய். இது எல்லாமே கொஞ்சம் கொரன்னு இடிச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக செய்கிறனால உரலில் அடிக்கிறேன். மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அடுப்பில் பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன். அதில் நம்ம இடித்து வச்சதை கொஞ்சமாக போட்டுக்கணும், 1 டேபிள் ஸ்பூனு போட்டு அந்த எண்ணெயிலே அந்த பூண்டு இஞ்சிலாம் வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி விடணும். அந்த பச்சை ஸ்மெல் எல்லாத்துலேயும் போகணும், நல்லா எண்ணெயிலே வதங்கணும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு இந்த பிரியாணி செய்கிறதுக்கு 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது மேல் பாகம் இந்த மாதிரி கீறி விட்டுறணும், அப்போ தான் அது உள்ள மசாலாலாம் போகும். அது எல்லாத்தையும் அந்த மசாலாவில் போட்டு நல்லா இப்படி பெரட்டி விடணும். ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், சும்மா லேசாக பெரட்டினா போதும். நான் அந்த பிரியாணி குக்கரில் தான் செய்ய போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும், 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு அது நல்லா பொரிஞ்ச பிறகு 2 ஏலக்காய், 2 பீஸ் பட்டை உடச்சி போட்டுருங்க, 2 கிராம்பு, பிரியாணி இலை ஒன்றும் பாதியமாக இப்படி பிச்சு போட்டுறணும். போட்டு அது எல்லாமே நல்லா வதக்கி விடணும். நான் 2 வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகா முழுசாக போட்டுடலாம். அந்த பச்சை மிளகா ஸ்மெல் இருந்தால் போதும். 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறத அதோடு சேர்த்துட்டு நல்லா தக்காளி நல்லா வதக்கி விடணும். பிரியாணிக்கு தேவையான உப்பு இப்போயே சேர்த்துடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு போட்ட பிறகு தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச அந்த மசாலா அதில் சேர்த்துடலாம். முட்டை பிரியாணிக்கு இந்த மாதிரி இடித்து சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறதுக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா அதில் இருக்க பச்சை ஸ்மெல்லு போகணும், நல்லா வதக்கி விடணும். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் அதோடு சேர்த்துடலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு அதை கொஞ்சம் வதக்கி விட்டுறணும். நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்லேயே நம்ம தண்ணி அளந்து ஊற்றணும். நான் இந்த கப்பில் அரிசி எடுத்ததுனால இதில் 1.5 கப்பு அரிசிக்கு நான் 3.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் இப்படி கலந்து விடணும். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ரொம்ப போட வேணாம், நம்ம ஏற்கனவே நம்ம பட்டை கிராம்பெல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த மாதிரி தண்ணி கொதித்து வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம அரிசி போடலாம். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு நான் பாஸ்மதி அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஒரு தடவை தான் தண்ணியில் கழுவணும், ரொம்ப தண்ணியில் கழுவுனோம்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். அரிசி எல்லாத்தையுமே அந்த குக்கரில் போட்டுடலாம். போட்டு எல்லாத்தையும் இப்படி கலந்து விடணும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை மசாலாவை அதில் சேர்த்துடலாம். போட்டுட்டு இப்படி எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விடணும். உப்பு காரம்லாம் இந்த டைமில் சரி பார்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு
3 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிரும். தண்ணி கரெக்டாக அளந்து ஊற்றினோம்னா நமக்கு இந்த சாதம் உதிரியாக வரும். இன்னும் ஆறின பிறகு இன்னும் நல்லாயிருக்கும். அது மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றுறனா கூட ஊற்றிக்கலாம். இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.